வணக்கம் வியூயர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகளுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நட்புகளுக்கும் நன்றி. நாம் இப்போ கணவன் மனைவி ஒற்றுமைக்கு என்ன செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். பொதுவாக குடும்பம்னு இருந்தால் சண்டை சச்சரவுகள் வரும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், யாரை எடுத்தாலும் டைவர்ஸு, அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டுன்னு அலைகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நாம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இறைவனை வேண்டலாம். நம்ம ஆன்மீகமே அதை தான் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் அர்த்தநாரீஸ்வரர் படத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு வணங்கலாம். திருச்செங்கோட்டில் அந்த கோயிலுக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், திரு அண்ணாமலையில் தான் இறைவன் அர்த்தநாரீஸ்வரரை ஆனார். பார்வதி தேவி தவம் இருந்து எனக்கு பாதி இடம் நீங்கள் கொடுத்தே ஆகணும், ஏன்னா ஆணும் பெண்ணும் ஆனது தான் உலகம். அதே மாதிரி ஒரு முனிவர் வண்டு ரூபத்தில் சுவாமியை மாத்திரம் சுற்றி கும்பிட்டார். அவருக்கு பேர் புலிக்கால் முனிவர்னே பேர். அந்த முனிவர் அப்படி செய்ததும் அதுக்காக அம்மை என்ன செஞ்சா, எனக்கு நீங்கள் உங்கள் உடம்புல பாதியை எனக்கு தரணும். இது ஆண் பெண் ஆனது தான் உலகங்கிறதோட இருவரும் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. ஒரு வண்டிக்கு 2 மாடு வேணும்ன மாதிரி கணவன் மனைவிங்கிற 2 பேரும் சேர்ந்திருந்தா தான் அந்த வாழ்க்கை இனிக்கும். இப்படி கணவன் மனைவி சேர்ந்தது தான் வாழ்க்கைங்கிறதுனால, சம்சாரங்கிறதுனால நாம் முடிஞ்ச வரைக்கும் ஒத்துமையாக இருக்கணும். குழந்தைகள் முன்னால் சண்டை போடக்கூடாது. எதுவும் பிரச்சனைனா அவங்க அங்கே இங்கே போயிருக்கிற நேரம் பேசி தீர்த்துக்கணும். அவங்க முன்னால் நாம் எப்போதும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்க மாதிரியே காட்டிக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைகள் அப்பா அம்மாவை மதிக்கும். இல்லைன்னா இவங்களுக்கு என்ன, எந்த நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு குழந்தைகளுக்கே நம்ம மேலே மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும். அந்த கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? சக்தி முற்றம்னு ஒரு கோயில் இருக்குது. நீங்கள் அர்த்தநாரீஸ்வரரையும் வணங்கலாம். அவருடைய ஃபோட்டோவை, அர்த்தநாரீஸ்வரர் ஃபோட்டோவையே வீட்டில் செல்ஃபில் வச்சு நீங்கள் கும்பிடலாம். பூஜை செல்ஃபில், பூஜை ரூம் இருந்தால் பூஜை ரூமில் வச்சு வணங்கினீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். அதோட இந்த சக்தி முற்றத்தில் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அம்மன் லிங்கத்தை தழுவிக்கிட்டு இருப்பா. பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் நவகிரக ஸ்தலம் போனீங்கன்னா இந்த சக்தி முற்றத்தை போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த சக்தி முற்றத்தில் அம்பாளுடைய இது என்னென்னா, அணைச்சிக்கிட்டு இருப்பாள் யார லிங்கத்தை. அப்படி அணைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் அந்த ஸ்தலத்தில் போய் சுவாமியை கும்பிட்டுட்டு வந்தால் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகம் வராது. சண்டை சச்சரவு இல்லாத உலகம் இல்லை. ஆனால் அதுவே விஷமாயிடக்கூடாது. நம்ம குழந்தைகள் பரிதவிக்கிற நிலைமையை கொடுக்கக்கூடாது. அதனால் சின்ன சண்டைனாலும் அதை நம்ம கிள்ளி எறிஞ்சிடும். ஆக கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்க பிரிந்தவர்கள் கூட இதுக்கு நீங்கள் தவறாமல் சக்தி முற்றத்துக்கு போங்க. பட்டீஸ்வரர் கோயில், நவகிரக கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது பட்டீஸ்வரத்துக்கு பக்கத்தில் தான்
இந்த சக்தி முற்றம். இந்த சக்தி முற்றத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அம்பாள் வந்து சுவாமியை தழுவிக்கிட்டு இருப்பாள், லிங்கத்தை தழுவிக்கிட்டு இருப்பாள். அதனால நீங்கள் தவறாமல் அந்த சக்தி முற்றத்துக்கு போனால் பிரிந்தவர்கள் கூடுவார்கள். தகராறு சண்டை சச்சரவில் இருக்கிறவங்க சேருவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். அதுக்காக தவறாமல் நீங்கள் சக்தி முற்றம் போங்க. அந்த காட்சி அம்பாள் வந்து சுவாமியை தழுவிக்கிட்டு இருக்கிற காட்சியை காண கண் கோடி வேணும். அவ்வளவு அழகாக இருக்கும். ஆற்றுல தண்ணி வருதான், உடனே பயந்து அம்பாள் தழுவுறாளாம். அப்படி ஒரு அழகு. அதனால கணவன் மனைவி ஒற்றுமை போங்க. புதிதாக கல்யாணம் ஆனவங்க, பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சேருவாங்க. எங்கள் குடும்பத்திலே நடந்திருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை கூட. நீங்கள் தவறாமல் சக்தி முற்றம் போங்க. போன பின்னு தான் உங்களுக்கு அதோடைய பலன் தெரியும். ரொம்ப அருமையான ஊர், தவறாமல் போய் பாருங்கள். இதுபோல் ஆன்மீக விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.